வவுனியா ஆசிரியையான 32 வயது இளம் குடும்ப பெண் கணவனால் கழுத்து வெட்டி கொல்லப்பட்டமைக்கான காரணம் வெளியாகியுள்ளது. தனது மனைவியை கொலை செய்ததாக கணவர் மனைவியின் தலையுடன் புளியங்குளம் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த கொடூர சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட 35 வயதான யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த சுகீர்தரன் என்ற இளம் குடும்பஸ்தரான மரணமடைந்த பெண்ணின் கணவர் வழங்கிய வாக்குமூலத்தில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஸ்வர்ணலதா என்ற 32 வயதான ஆரம்ப பிரிவு ஆசிரியரான இவர் கணவனால் கொலை செய்யப்பட்டமைக்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டு வந்த போதிலும் கணவனினால் புளியங்குளம் போலீசாருக்கு வழங்கப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் தனது மனைவி ஏற்பட்ட சந்தேகமே இந்த நிலைமைக்கு காரணம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தான் கொழும்பில் தங்கியிருந்து கட்டட வேலைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ள குறித்த இளம் குடும்பஸ்தர் நீண்ட காலமாக தனக்கும் மனைவிக்கும் இடையில் பல சலசலப்புகள் ஏற்பட்ட நிலையில் கடந்த வியாழக்கிழமை தனது தொலைபேசிக்கு ஒரு 21 வயது இளைஞரினால் அனுப்பப்பட்ட புகைப்படங்களினால் தனது கோபம் உச்சமடைந்த நிலையில்தான் கொழும்பில் இருந்து நொச்சிக்குளம் கிராமத்திற்கு வருகை தந்து என் மனைவியுடன் பல்வேறு விடயங்களில் கருத்து முரண்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனினும் இதில் தீர்வு கிடைக்காத நிலையில்தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனது சொந்த ஊரான யாழ்ப்பாணம் மானிப்பாய் சென்று பின்னர் திங்கட்கிழமை மீண்டும் வருகை தந்து மனைவியை தாய்சேய் பராமரிப்பு நிலையத்திற்கு அழைத்துச் சென்றதாக தெரிவித்த அவர் இந்த குழந்தைக்கு காரணம் யார் என்பது தொடர்பில் தனக்கு நீண்ட கால சந்தேகம் ஏற்பட்டிருந்ததாகவும் இது தொடர்பாக தன் மனைவியிடம் கேட்டதன் பிரகாரம் எந்தவித பதிலும் கூறவில்லை. நேற்று காலை அவர் அதை ஒப்புக்கொண்டதை அடுத்து தனது மனைவியை புளியங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்வதாக கூறியே அவர் சின்ன பூவரசங்குளம் காட்டுப்பாதையினால் அழைத்து வந்திருக்கின்றார் என்றும் தெரிவித்திருந்தார். அந்த காட்டுப்பாதையின் வழியே 200 மீட்டர் அளவில் சென்றதன் பின்னர் மனைவி ஏன் இந்த வீதியால் செல்கிறீர்கள் என்று கேட்டபோது தான் அந்த குறித்த 21 வயது இளைஞன் இந்த பகுதிக்கு வருவதாகவும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண்பதற்காக தன்னை அழைத்து வந்திருக்கின்றதாகவும் கூறியதாகவும் போலீசாரிடம் கூறியிருக்கின்றார். இதன் பின்னர் தான் அவரை கொலை செய்ததாகவும் வந்ததாகவும் புளியங்குளம் போலீசாரிடம் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து போலீசார் குறித்த மோட்டார் சைக்கிளையும் தலையையும் கைப்பற்றியதோடு அவரையும் கைது செய்திருந்தனர். இதனையடுத்து உயிரிழந்து இறந்த பெண்ணின் கணவன் சுகீர்தரன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சின்ன பூவரசங்குளம் காட்டுப்பகுதிக்கு சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றியிருந்தனர். குறித்த பகுதிக்கு தடயவியல் போலீசாரும் வருகை தந்து அங்கிருந்த சான்று பொருட்களை சேகரித்ததோடு குறித்த விடயம் தொடர்பாக புளியங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.